தம்பிரான் தோழன் என்று அழைக்கப்படுகின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானின் அடியார்களிலே 4வரில் ஒருவர். அவர் செலவுக்கு பணம் வேணும்னா உடனே சிவபெருமான்கிட்ட எனக்கு பொற்கிழித்தா அப்படின்னு கேட்பார். உடனே அவர் எந்த கோவில்ல பாடுறாரோ அந்த இடத்துல கொண்டு வந்து பொருளை வைத்து விட்டு போவார். பொற்காசு நிறைந்த பை, பொற்கிழி, அதெல்லாம் நிறைய இவருக்கு பல இடங்களிலே அவ்வாறு நடந்திருக்கிறது. ஒரு முறை விருதாச்சலத்திலே விருத்தகிரீஸ்வரரிடம் போய் எனக்கு பொற்காசு வேண்டும் ஈசனே என்று கேட்கிறார். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, செலவுக்கு பணம் வேணா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானே கேட்போம். அந்த மாதிரி அவர் சிவபெருமான் அவ்வளவு நெருங்கிய நண்பர். விருதாச்சலத்துல கேட்கிறார், அது உடனே கொடுத்துடுறார் சுவாமி. அந்த பிள்ளையார் சன்னதி கிட்ட போய் பாரு, அங்க கிடைக்கும்னு. உடனே போறார். பிள்ளையார் சன்னதி கிட்ட போனா ஒரு பை நிறைய மூட்டை நிறைய பொற்காசு இருக்கு. நான் திருவாரூர் போனோம், நடந்து போவோம், இது இவ்வளவு பெரிய கனத்தை தூக்கிட்டு போனோம். 2வது காட்டு வழியாக செல்லும் பொழுது தங்கத்தை எடுத்து செல்வது பாதுகாப்பாக இருக்குமா, கள்வர் பயம் இருந்து விட்டால் என்ன செய்வது, அதனால இதை நான் அங்க வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறார் சுந்தரர். உடனே இங்கே ஆற்றுல போடு, அங்கே குளத்தில் எடுத்துக்கொள் அப்படின்னு சாமி உத்தரவு கொடுக்கிறார். விருதாச்சலத்திலே ஓடுகின்ற ஆத்துல அந்த பொற்காசை போட்டு விட்டு திருவாரூர் சென்ற பிறகு கமலாலய குளத்திலிருந்து அதை எடுத்துக்கொள்கிறார். நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம், என்னன்னா ஆத்துல போட்டு கிணத்துல தேடுறான், எங்கேயோ வச்சுட்டு எங்கேயோ தேடிட்டு இருக்கானேமோ. ஆற்றில் போட்டு கிணத்தில் எடுப்பது, ஒரு இடத்துல பணத்தை டெபாசிட் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல வேணுங்கிறப்ப எடுத்துக்கிறேங்கிற இந்த ஏடிஎம் சிஸ்டம் எல்லாம் நம்ம புராண காலத்திலே இருக்கு.